புறா பார்த்துருக்கீங்களா? புறா வந்து உங்க வீட்டு முன்னாடி நிக்குதுன்னா, நீங்க அப்படி சும்மா அப்படி கிட்ட போனாலே அந்த ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ்ல அந்த லேசா அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல டபால்னு பறந்துரும். அந்த அளவுக்கு ஒரு மென்மையானது புறா. பரிசுத்த ஆவியானவரும் அவர் ஒரு நபர் அவர் அவ்வளவு ஒரு மென்மையா தான் இருக்கிறார் உங்களுக்குள்ள. எந்த அளவுக்கு ரொம்ப மென்மையா ரொம்ப ரொம்ப மிருதுவாக ஹalleluya ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறாரோ, அதுக்கு அப்படியே அந்த சைடு ஆப்போசிட் இதுல பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரித்தோரை உயிரோட எழுப்புகிற, மரித்த ஒரு சடலத்தை கூட உயிரோட எழுப்புகிற ஒரு வல்லமை உள்ளவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அது அந்த அளவுக்கு பவர் இருக்கு. இயேசுவை எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கல்லறையிலிருந்து வெறும் கல்லறையிலிருந்து மட்டும் எழுப்பலங்க. கல்லறையிலிருந்து எழுப்பி அந்த கல்லறைக்கு வெளியில இருந்த அந்த கல்லையும் புரட்டி போட்டு வெளியே கொண்டு வந்தார். விசுவாசத்துல வாழ்வதுன்னா காண்கிறதுக்கு முன்பதாகவே அது நடந்து முடிந்ததாக நீங்க அதை விசுவாசித்து அதற்காக சோத்திரம் பண்ணி அதை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளணும். அது நடக்கிறதுக்கு முன்பதாகவே நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசி. நீ துதிக்க நீ கொண்டாட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பார். ஹalleluya. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இயேசுவும் மனிதனாக தான் வாழ்ந்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தாரு. என்னை போலவே சகல விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்தார் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நானும் இயேசுவை போல வாழ முடியும், பாவம் இல்லாமல் வாழ முடியும், பாம்புக்கு மேலையும் தேளுக்கு மேலே எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு என்று சொல்லி நீங்க வாழ்வீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதம் 23:5-6. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹalleluya. ஆமென். கடந்த 2 வாரமாக சங்கீதம் 23ல இருக்கிற ஆழமான தேவ சத்தியங்களை நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அதை நம்ம வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டு வருகிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான சங்கீதம். இட்ஸ் a very highly important song. வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களுமே முக்கியம். ஸோ சங்கீதம் 23 இட் ஹேஸ் அ வெரி ஹை சிக்னிஃபிகன்ஸ். ஏனென்றால் எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக புரிகிற ஒரு சங்கீதம்னா சங்கீதம் 23ன்னு சொல்லலாம். ஏன்னா சில பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரியாது. அதை படிக்கும் பொழுதே அந்த வார்த்தைகளே நமக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதில் என்ன சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இல்லை என்ன அந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு அப்படின்றது புரிந்து கொள்றதே கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சங்கீதம் 23 என்பது ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட புரிகிற மாதிரி சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக எழுதியிருக்கிற ஒரு சங்கீதம். ரொம்ப அதனால தான் சின்ன பிள்ளைங்களை கூட என்ன பண்ணுவாங்க, சங்கீதம் 23 மனப்பாடமாக படிக்க எல்லாரும் உற்சாகப்படுத்துவாங்க. சிறு பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா 5 வயசு 6 வயசு 7 வயசு பிள்ளைங்க கூட சபைக்கு போகிற பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் போகிற பிள்ளைங்கலாம் சங்கீதம் 23 ரொம்ப அழகாக சொல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஈஸியாக புரிகிற ஆழமான சத்தியத்தை, அதாவது ஈஸியாக புரியும், ஆனால் சத்தியம் ரொம்ப ஆழமான சத்தியம். இட்ஸ் வெரி ப்ரொஃபவுண்ட் டீப் ட்ரூத். ஏன்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த 6 வசனங்கள்ல நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆமென். ஹவ் குட் காட் இஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ தி 6 verses alone. இந்த 6 வசனம் புரிஞ்சாலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஒரு டீப்பான சங்கீதம். இப்படிதான் நான் பார்க்கறேன் அது. இது இந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான சங்கீதம். ஸோ இந்த முதல் 4 வசனங்கள் நம்ம போன வாரம் அதுக்கு முந்தின வாரமும் ஸோ கிட்டத்தட்ட 5 மீட்டிங் கண்டினியூஸாக பார்த்துருக்குறோம். 5 மீட்டிங் கண்டினியூஸாக வருது. அந்த தம்ப்நெயில்லாம் ஒன்றா போடுங்க, அப்படியே லைனாக போடுங்க. ஒன்றா நீ ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டாய், அதுதான் முதல்ல நம்ம பேசினது. அது போன வாரத்துக்கு முந்தின வார டியூஸ்டே. இதுதான் முதல் பாகம். நீ ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டாய். அடுத்தது போடுங்க, கடவுள் ஒரு மனிதனை எவ்வாறு தேற்றுகிறார், the way God restores a man. அடுத்தது போடுங்க, நாம் ஏன் கடினமான காலங்களை கடந்து செல்கிறோம், ஃபெய்த் ஃபார் ஹார்ட் டைம்ஸ். இது மூன்றாவது பாகம் சங்கீதம் 23ல. அடுத்தது மரண இருளில் கர்த்தரின் ஆளுகையை அனுபவிப்பது எப்படி, ஃபெய்த் ஃபார் ஹார்ட் டைம்ஸ் பார்ட் 2. இது 4வது பாகம் சங்கீதம் 23ல. சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிற தேவன், he exalts me before my enemies. இது 5வது பாகம். இது இந்த செவ்வாய்க்கிழமை பேசிட்டோம், முந்தா நேற்று பேசினது. ஆமீன். ஸோ இன்றைக்கு பேசுவது 6வது பாகம். ஸோ ஆங்கிலத்திலையும் பேசிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தில் சனிக்கிழமைனால இது வரைக்கும் 2 மெசேஜ் பேசியிருக்கோம். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் டு லீட், ஃபீட் அண்ட் ப்ரொடெக்ட் அஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆங்கிலத்தில். ஸோ ஆங்கிலம் மட்டும்தான் எனக்கு புரியும்னா இதை கேட்கலாம்.
ஹவு டஸ் காட் ரிஃப்ரெஷஸ் அண்ட் ரெஸ்டோர்ஸ் அ மேன். இது செகண்ட் பார்ட்டு. மூன்றாவது பாகம் நாளை மறுநாள் ஆங்கிலத்தில் அதை நான் என்ன பண்ண போறேன், போதிக்க போகிறேன். ஆமென். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து 6வது பாகம் வந்திருக்கு. நான் நினைச்சே பார்க்கல. நான் நினைச்சேன் ஒரு 2 மெசேஜில் முடிச்சிடலாம் சங்கீதம் 23. இதை பிரசங்கிக்க நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்னோட பேசி கொண்டிருக்கிறார். புதிய புதிய வெளிப்பாடுகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த சங்கீதம் 23 எடுத்து பிரசங்கிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கர்த்தர் இவ்வளவு நல்லவர் என்பதை ரொம்ப அருமையா எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, தெளிவா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஸோ 5வது வசனத்தில் என்ன போடுறாருன்னா, என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். 5th verse போடுங்க. என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹalleluya. ஸோ பழைய ஏற்பாட்டில் வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் ஒரு மனிதன் என்றால் அவர் மேல வந்து பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதுதான் அதுக்கு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு மனுஷனை வந்து தீர்க்கதரிசிகள் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து அப்படிதான் நடக்கும். தீர்க்கதரிசிகள் வந்து தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா தீர்க்கதரிசியின் இடத்துல தான் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் வந்து தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். ஹalleluya. ஸோ ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு, இந்த மனிதனை போய் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னா அவர் எண்ணெய் குப்பி எடுத்துட்டு வந்து அவர் தலையில ஊத்துவார். என்ன பண்ணுவார், அந்த எண்ணெயை ஊத்துவார். அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த மனிதன் மேல என்ன பண்ண போறார், வரப்போகிறார். ஹalleluya. இப்படிதான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு இஸ்ரவேல்ல இருக்கிற ஒவ்வொரு ராஜாவையும் ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணினார். ஹalleluya. ஸோ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது அப்படின்றது வந்து ஒரு 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 ராஜரீகத்தை ஆண்டவர் உங்கள் மேல் வைக்கிறார். ஹalleluya. ஆமென். A kingly anointing is placed upon a man. அதுக்கு பேர் தான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் ஒரு மனிதன் வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்படின்னா ஆண்டவர் வந்து அவரை ராஜாவாக என்ன பண்றார், உயர்த்துறார். இது வந்து ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ். பழைய ஏற்பாட்டில் வந்து இது இன்றைக்கும் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். எண்ணெயால் அபிஷேகம்னா பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணியிருக்காரு, நம்மை அபிஷேகம் பண்ணினதுனால நாம எல்லாரும் ராஜாக்களாக இருக்கிறோம். ஹalleluya. ஆமென். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வசனத்தை காமிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான வசனம், ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 சாமுவேல் 10:6 போடுங்க. 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், அப்பொழுது நீ தீர்க்க தரிசனத்தை உரைப்பாய், நீ வேறு மனுஷனாக மாறுவாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டிலே. ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது என்ன நடக்குமா, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல வருகிறார். ஹalleluya. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், இது பழைய ஏற்பாட்டில் சில பேர் மேலதான் இப்படி இருந்துச்சு. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பேசக்கூடாது, சில பேரை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் பிரதர், சில பேர் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பிரதர். கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எல்லார் மேலும் இருக்கிறார். ஹalleluya. இந்த மீட்டிங்ல எனக்கு வந்து 26 பேர் காண்பிக்குது. அந்த 26ல நானும் ஒருத்தன். அப்பனா 26 பேர் மேலே என்ன இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். சோ உங்க எல்லாருக்குமே இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஹalleluya. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். எப்போ இறங்கினார் உங்க மேல, நீங்க ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் வந்து விட்டார். ஆமென். ஹalleluya. நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவா. இப்போ நீங்க எல்லாருமே ஒரு டிஃபரெண்ட் மேனா இருக்கீங்க. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, you will prophesy with them and be turned into another man. ஸோ இப்போ நீங்க எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷங்க, ஒரு டிஃப்ரெண்ட் மேன், ஒரு அனதர் மேன். என்ன மேன்? யூஆர் ஆல் அ ஸ்பிரிட் மேன். நீங்க எல்லாம் ஒரு ஆவி மனிதர்களாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? இது 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 நிறைய பேருக்கு விசுவாசிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அபிஷேகம் என்பது தனியா ஒண்ணு வரணும், அதாவது ரட்சிப்பு வேற அபிஷேகம் வேற. எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? கையை தூக்கலாம். நீங்க கையை தூக்குங்க, நான் பாக்குறேன். எத்தனை பேர் அப்படி யோசிச்சிருக்கீங்க? அபிஷேகம் வேற, ரட்சிப்பு வேற. ரட்சிப்படைஞ்ச பிறகு அபிஷேகத்துக்கு தனியா நான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? உங்களால சொல்ல முடிஞ்சா கை தூக்குங்க. ஆனா முக்காசி பேர் அப்படிதான் நினைச்சிருப்போம். நானே அப்படிதான் நினைச்சேன். ரட்சிப்பு வேற. அது வந்து என்னது, ரட்சிப்பு என்பது ஒரு நாள் உட்கார்ந்து நான் வந்து இந்த சின்னர்ஸ் பிரேயர் அப்படின்னா என்னது, பாவ மன்னிப்பின் ஜெபத்தை செய்வேன். பாவ மன்னிப்பின் ஜெபத்தை செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அந்த ஜெபத்தை கேட்டு ஓகே அவன் நல்லா ஜெபம் பண்ணிட்டான், அதனால இவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவான். எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணணும். எந்த அளவுக்கு பாவத்தை அறிக்கை பண்ணா, தெரிஞ்ச பாவம், தெரியாத பாவம், அப்பா பாவம், தாத்தா பாவம், எல்லாத்தையும் என்ன பண்ணுமா, ஞாபகப்படுத்தி
யோசிச்சு பாருங்க. எல்லா பாவத்தையும் ஞாபகப்படுத்தினா டிப்ரெஷனுக்குள்ள தான் போவோம். அதனால தான் பாதி பேர் டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. பழைய வாழ்க்கையை யோசிச்சு 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 டிப்ரெஸ் ஆனது தான் கடைசியில் இருக்கு. நிறைய விசுவாசிகளுக்கு பிரச்சனையே தான். ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாம் நடந்துச்சு, ஆனா பழைய வாழ்க்கையை யோசிச்சு டிப்ரெஷன் போயாச்சு. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, பவுல் எழுதுறார், நான் முந்தினவைகளை நாடுகிறேன். ஐ சீக் த திங்ஸ் பிஃபோர் மீ. நான் முந்தின காரியங்களை நாடுகிறேன், பின்னான காரியங்களை விட்டு நான் விலகுகிறேன், ஓடுகிறேன். நான் பின்னாடி பாக்குறது இல்ல, முன்னாடி இருக்கிற எனக்காக வைத்திருக்கிற காரியத்தை நோக்கி நான் ஓடுறேன். அந்த வசனத்தை போடுங்க. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், ம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. புரியுதுங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடருகிறேன். தொடர்கிறேன். ஐ பிரஸ் ஃபார்வர்டு ஃபார் டுவர்ட் த கோல் ஃபார் த பிரைஸ் ஆஃப் த அப்வர்ட் கால். ஸோ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரட்சிக்கப்பட்டவரும் இதை தான் செய்யணும். பின்னானவைகள்னா நம்ம எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குது. கரெக்டா? ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட சில நேரம் சில தவறுகளை நம்ம செய்யறோம். ரட்சிக்கப்பட்டவன பர்ஃபெக்டா யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் அப்படி காட்டுங்க. காட்ட முடியாது. எந்த ஊழியக்காரனும் அப்படி கிடையாது, எந்த விசுவாசியும் அப்படி கிடையாது, எந்த தீர்க்கதரிசியும் அப்படி கிடையாது, எந்த பாஸ்டரும் அப்படி கிடையாது, எந்த பிஷப்பும் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சில நேரத்தில் மாம்சத்தில் பலவீனம் அவ்வப்போது என்ன பண்ணுது, தலை தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாம்ச பலவீனத்தினால ஏதாவது முட்டாள்தனமாக சில காரியங்களை செய்துடுறோம் நம்மளே. கரெக்டாக செஞ்சுட்டு பிறகு நம்ம வருத்தப்படுறோம். பார்த்தீங்களா, ஐயோ அப்படி நான் பேசியிருக்க கூடாது, ஐயோ அந்த அந்த முடிவை அந்த டிசிஷனை நான் எடுத்திருக்க கூடாது, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்கிறீங்கனாலே உங்களுக்குள்ள பரிசுத்தாவியான இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏதோ தெரியாம ஒருத்தர் ஏதோ பேசிட்டீங்க, இல்ல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க, தெரியாம ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. அது செஞ்ச பிறகு ஐயோ நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இது நல்லா தெரியுது, இது நான் தப்பா பண்ணிட்டேன், இது தப்பு, ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன், தப்பா பேசிட்டேன், ஏதோ ஒரு காரியத்துல நான் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா? அது எதுக்கு தெரியுமா அடையாளமா இருக்குது? உங்களுக்குள்ள புதிய ஆவியானவர் இருக்கிறார். நியூ ஸ்பிரிட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. அதுதான் அடையாளம். புதிய ஆவியானவர் இருக்கிறாரு. புது சிஷ்யா நீங்க இருக்கிறனால தான் மாம்ச கிரியைகள் அவ்வப்போது வெளிப்படும் பொழுது உங்க ஆவியானவர் என்ன சொல்றாரு? அதை உணர்த்துகிறார். எதுக்கு உணர்த்துகிறார்? நீங்க மனம் திரும்புவதற்காக உணர்த்துகிறார். உங்களை குற்றப்படுத்தல அவர். மனம் திரும்ப வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அப்படியே அப்படியே ஒரு ஜென்டிலா. ஏன் ஆவியானவரை பாருங்க, ஆவியானவர் புறாவை போல இருக்கிறாருன்னு தான் வேதம் சொல்லுகிறதுல. இஸ் லைக் அ டவ், ஜென்டில் டவ். இயேசு கிறிஸ்து இறங்கி இதுல பண்றல, யோர்தான் நதியில இறங்கி அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் அவர் மேல இறங்குறார். அது எப்படி பரிசுத்தாவியானவரே அதை எப்படி எழுதுகிறார், சித்தரிக்கிறார் என்றால், ஒரு 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 ஜென்டில் டவ், ஒரு புறாவை போல அவர் மேல இறங்கினார் அப்படின்றதான் காண்பிக்கிறார்ல. அது எங்க வருது அந்த வசனம் பார்ப்போம். லூக்கா 3:21-22. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டார். என்ன ரூபம் கொண்டார்? புறாவை போல, ஆஸ் அ டவ். பரிசுத்தாவியானவர் எப்படி எழுதியிருக்கு வேதத்துல? ஒரு புறாவை போல ரூபம் கொண்டு வந்தார்னு போட்டிருக்கு. ஏன் புறாவை போல அனுப்புனார்? ஏன் கழுகு மாதிரி அனுப்பியிருக்கலாம்ல? ஒரு ஈகிள் மாதிரி பார்க்க ரொம்ப 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 இதா இருந்திருக்கும்ல. எப்படி சொல்றது, ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருந்திருக்கும்ல. ஒரு ஈகிள் இறங்கியிருந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா ஈகிள் பார்க்கறதுக்கே ட்ரமாட்டிக்கா இருக்கும்ல. ஈகிள் படம் பெருசா சட்டைகள்லாம் விரிச்சுக்கிட்டு, மூக்கெல்லாம் நல்லா ஷார்ப்பா வச்சுக்கிட்டு, அப்படியே அப்படியே இறங்கும் போதே அப்படியே டேன் 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 பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு, வானத்துல வானெல்லாம் பொழந்து அப்படியே டமால் டிமில் சத்தெல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. எல்லாரும் அப்படியே பயங்கரமா வாவ் ஹீரோ, இந்த 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 ஹீரோலாம் இறங்கும் பொழுது பயங்கரமான ஒரு மியூசிக் எல்லாம் போடுவாங்கல்ல. அது மாதிரி இயேசு தாங்க ஹீரோ. அவர் இறங்கும் போது எப்படி மியூசிக் போடணும்? சும்மா சாதாரண ஹீரோக்கே அந்த மியூசிக் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த மாதிரி போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். எதுக்கு கழுகெல்லாம் இறக்கலான்றவர்? ஏன்னா கழுகு கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு ஒரு இது, கொஞ்சம் ஓவரா பண்ணீங்கன்னா உங்களே குத்திட்டு போயிடும் அது. அதனாலதான் கழுகெல்லாம் என்ன பண்ணல, ஆண்டவர் யூஸ் பண்ணல. யாரை போல இருப்பார் அவரு? புறாவை போல மென்மையானவர். புறா புறா பார்த்துருக்கீங்களா? புறா உங்க வீட்டு முன்னாடி நிக்குதுன்னா, நீங்க அப்படி சும்மா அப்படி கிட்ட போனாலே அந்த ஸ்லைட் டிஸ்டர்பன்ஸ்ல, அந்த லேசா அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல டப்பால்னு பறந்துடும். அந்த அளவுக்கு ஒரு மென்மையானது புறா. பரிசுத்த ஆவியானவரும் அவர் ஒரு நபர். அவர் அவ்வளவு ஒரு மென்மையா தான் இருக்கிறார் உங்களுக்குள்ள.
எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இஸ் a வெரி ஜென்டில் பர்சன்ங்க அவரு. அவரு வந்து ஒரு ஜென்டில் மேன் சொல்லலாம். அவர் வந்து இஸ் a பர்சன் அண்ட் இஸ் a ஜென்டில்மேன். ரொம்ப 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 மென்மையா இருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நீங்க சில நேரம் வந்து சொதப்புன்னு சொதப்பிக்கிட்டு இருப்பீங்க. கரெக்ட்டா? ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சடனா ஏதாவது தப்பு தப்பா முடிவெடுத்து சொதப்புன்னு சொதப்பிட்டு இருப்பீங்க. அவர் ஜென்டிலா பேசிட்டு இருப்பாரு உள்ள. கவனிச்சிருக்கீங்களா? "இத பண்ணாதம்மா, இத செய்யாதம்மா" அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க எனக்கு தெரியும். நான் யாரு தெரியும்ல? நாங்க பிஹெச்டிலாம் படிச்சிருக்கிறோம். நாங்கலாம் பெரிய ஆளு தெரியுமா? நாங்கலாம் யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? அப்படி இப்படி சொல்லி இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது. எங்களுக்கு தெரியாததா? நீர் உள்ள உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அத இக்னோர் பண்ணிருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆனா, அவர் பேசிட்டு தான் இருப்பார். சில பேர்லாம் சொல்லுவாங்க, "பிரதர் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் பிரதர். அதுக்கப்புறம் தான் இதோட விளைவுகள்னு பார்த்தேன். ஆனா அப்பவே எனக்கு புரிஞ்சுச்சு பிரதர். ஆண்டவர் எனக்குள்ள பேசுனது புரிஞ்சுச்சு. நான் தான் என்ன பண்ணல? அந்த சத்தத்த வந்து என்ன பண்ணல? சரியா கவனிக்காம பண்ணேன்." ஏன்னா அவர் ஜென்டிலா தான் பேசுவார். சொல்லுங்க. பரிசுத்தாவே ஜென்டிலா தான் பேசுவார். உங்க கைய புடிச்சுலாம் இழுத்து தர தரன்னு இழுத்து, அ உங்க தலையில 4 கொட்டு கொட்டி, இப்படிலாம் பேச மாட்டார். இதெல்லாம் நம்மளுடைய மெத்தட். இதெல்லாம் நம்மளுடைய டெக்னிக். இந்த தலையில கொட்டி பேசுறது, கைய புடிச்சு இழுத்து தர தரன்னு இழுத்துட்டு போய் நம்ம புள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி டெக்னிக்லாம் அவர் யூஸ் பண்ண மாட்டார். அவர் மென்மையானவர். ஹalleluya! எத்தன பேருக்கு புரியுதுங்க? மென்மையானவர். அவர் எந்த அளவுக்கு மென்மையா இருக்கிறாரோ, அதுக்கு ஈக்குவலி ஆப்போசிட் ரொம்ப வல்லமையானவராகவும் இருக்கிறார். ஹalleluya! The more softer and gentle he is, the more powerful also he is. எந்த அளவுக்கு ரொம்ப மென்மையா, ரொம்ப ரொம்ப மிருதுவாக ஹalleluya ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறாரோ, அதுக்கு அப்படியே அந்த சைடு ஆப்போசிட் இதுல பார்த்தீங்கன்னா, பயங்கர பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரித்தோரை உயிரோட எழுப்புகிற, மரித்த ஒரு சடலத்தை கூட உயிரோட எழுப்புகிற ஒரு வல்லமை உள்ளவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அது அந்த அளவுக்கு பவர் இருக்கு. பாருங்க, இயேசு வந்து இந்த எனக்கு ஆண்டவர் ரீசென்ட்டா இந்த வசனம் பேசினாரு. இத கேட்டுட்டு என்னால கொஞ்ச நாள் என்னால முடியவே இல்ல இத கேட்டுட்டு. எனக்கு தெரிஞ்ச வசனம் தான். நெறைய நேரம் தெரிஞ்ச வசனம் சொல்லி தான் பாதி வசனத்த வந்து வெளிப்பாடு இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த வசனம் இது நல்லா தெரியும். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கலாம் தாழ்ச்சி சூப்பரா தெரியும் பிரதர். சின்ன வயசுல இருந்து தெரியும் பிரதர். என்ன தெரியும்? நமக்கு ஒண்ணுமே தெரியாது அதுல. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கான்னு தெரிஞ்சா நம்ம ஏன் இப்படி இருக்க போறோம்? என்னங்க? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன்னா, நம்ம ஏன் அப்படி இருக்க போறோம்? அ புரியுதுங்களா? எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு சமாதானத்தோட, எப்பவுமே வந்து தைரியத்தோட இருப்போம்ல. அழமாட்டோம், புலம்ப மாட்டோம். உட்கார்ந்து வந்து என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்னு உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டோம். எதுவுமே இருக்க மாட்டோம். ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். அ இந்த வசனம் வாங்க. ரோமர் 8:11 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாருங்க. ரோமர் 8:11 படிங்க. ரோமர் 8:11 போடுங்க. அன்றியும் ம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி ம். உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை போதும், போதும். போதும்மா, போதும். நல்லா கவனிங்க. இந்த வசனம் ரொம்ப நம்ம 2 பார்ட்டா பார்க்கணும் இத. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பின. இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பின. அப்போ மரித்த இயேசுவையே எழுப்புவதற்கு ஒரு ஆவி தேவைப்பட்டது. எத்தன பேருக்கு புரியுதுங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, யோவான் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்றாராம்? தம்முடைய ஆவியை பிதாவினிடத்துல ஒப்படைத்தார். யோவான் 19வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இயேசு வந்து 30வது வசனம். டக்குனு அந்த வசனத்த போடுங்க. 30வது வசனம் போடுங்க. யோவான் 19:30. அத போட்டுட்ட பிறகு இந்த வசனத்துக்கு திரும்ப வந்துரணும். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி சொல்லுங்க. முடிந்தது என்று சொல்லி எது முடிந்தது? உங்களுடைய பாவங்கள் முடிந்தது, சாபங்கள் முடிந்தது, உங்களுடைய நோய்கள் முடிந்தது, உங்களுடைய பழைய மனுஷன் சிலுவையில ம் முடித்து அவனை சிலுவையில என்ன பண்ணார் இயேசு? அறைந்து அவனை கொன்றார். இதுதான் நடந்தது. அதான் முடிந்தது. உங்க பழைய மனுஷன் பழைய வாழ்க்கை முடிந்தது. சொல்லுங்க. என் பழைய வாழ்க்கை முடிந்தது. என் பாவமான வாழ்க்கை முடிந்தது. ஹalleluya. அதுதான் அதுக்கு பேர் முடிந்தது. இட் இஸ் பினிஷ்ட். டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய் என்றால் யுத்தம் முடிந்தது. பிசாசின் ஆளுகை முடிந்தது. ரொம்ப முக்கியமானது. பிசாசின் ஆளுகை. தி ரூலர்ஷிப் ஆஃப் த டெவில் இஸ் ஓவர். த லார்ட்ஷிப் ஆஃப் த டெவில் இஸ் ஓவர். ஏன்னா பிசாசு தான் என்ன பண்ணான்? ஆதாம் கிட்ட இருந்து ஆளுகையை பிடுங்கி வைத்து உலகத்தை என்ன பண்ணி கொண்டிருந்தான்? ஆட்டி கொண்டிருந்தான். அது முடிந்தது. ஹalleluya. இதுதான் சொன்னார். முடிந்தது அப்படின்றார். சொல்லிட்டு என்ன பண்ணாராம் பாருங்க. தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சோ இப்ப நல்லா கவனிங்க. ஆவியை ஒப்பு கொடுத்த பிறகு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தது இயேசுடைய சடலம். இயேசுடைய சடலம்.
அஹ், அரிமேத்தியா அரிமேத்தியா ஊரானாகிய யோசேப்பு, ஊர்ல இருந்து வந்த யோசேப்பு இயேசுவோட சடலத்தை கொண்டு போய் தான் அடக்கம் செய்கிறார். இயேசுவோட சடலத்துக்குள்ள ஆவியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? இட் ஜஸ்ட் அ பாடி. எப்படி இன்றைக்கு ஒருத்தர் மரித்து போனா வெறும் பாடி தான் இருக்கும்ல, அதுக்குள்ள ஆவி இருக்காது, ஜீவன் இருக்காது, ஒண்ணு. அதே போலதான் இயேசுவும் என்ன பண்ணாரு? அடக்கம் செய்யப்பட்டார். அரிமேத்தியா ஊர்ல சேர்ந்த ஜோசேப் வந்து என்ன பண்ணாரு? பாடியை வாங்குறாரு. வாங்கி அடக்கம் பண்றாரு. அடக்கம் பண்ணோடனே இப்போ வந்துருங்க, திரும்ப வந்துருங்க, ரோமர் 8:11 வந்துரு. இப்போ வெறும் பாடி இருக்கு. எங்க கல்லறையில வெறும் பாடி இருக்கு. ரோமர் 8:11 வெறும் பாடி இருக்கு. இப்போ அந்த பாடி எழுப்பணும். இயேசுவோட பாடினால தன்னாலலாம் எழுப்பி வராது. ஹலோ, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது மனிதனாக தான் இருந்தாரு, கடவுளாக இல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இது புரியாதனாலதான் இன்னும் நிறைய பேர் வந்து அது இயேசு, அது இயேசுனாலதான் செய்ய முடியும், இயேசு தான் அதெல்லாம் பண்ணுவாரு, நான் வெறும் மனுஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வல்லமை இல்லாத, ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவும் மனிதனாக தான் வாழ்ந்தார், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தாரு, என்னை போலவே சகல விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்தார் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நானும் இயேசுவை போல வாழ முடியும், பாவம் இல்லாமல் வாழ முடியும், சத்துருக்களுக்கு மேலையும் பாம்புக்கு மேலையும் தேளுக்கு மேலே எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு என்று சொல்லி நீங்க வாழ்வீங்க. ஹல்லேலூயா, ஆமென். சோ நல்லா கவனிங்க. சோ இயேசு கிறிஸ்து மனுஷனா ஒரு ஃபுல் மேனா தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வந்து அவர் அவர் வந்து டயர்டா இருந்தாரு, தூங்குனாரு, பசியில இருந்தாரு, எல்லாம் அதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? எழுதுறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். சோ சோ இயேசு மரித்து என்ன பண்றாரு? அவருடைய சடலத்தை கொண்டு போய் அடக்கம் செய்றாங்க. எங்க அடக்கம் செய்றாங்க? கல்லறையில அடக்கம் செய்றாங்க. வெறும் சரீரம் தான், ஒரு மனித சரீரம், வெறும் சரீரம். அந்த சரீரத்துல வந்து கைகள்ல வந்து அந்த ஆணி அடித்த இதெல்லாம் இருக்குது, அடையாளங்கள் இருக்கு. தலையில முள்முடிய வச்ச அடையாளங்கள் இருக்கு. உடம்பு முழுவதும் அப்படியே கோடு கோடாக வரி வரியாக இருக்கிறது. அந்த இதை வைத்து அடித்தது, வாரை வைத்து அடித்தது எல்லாம் இருக்குது. அந்த சடலத்தை, த பாடி ஆஃப் ஜீசஸ், தட் இஸ் த பாடி ஆஃப் ஜீசஸ், இதை எழுப்பணும். இப்போ அதுவா எந்திரிக்காது பாடி. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ள அனுப்புறார் ஆண்டவர். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் வந்து இங்க எழுதுறாரு. போடுங்க வசனத்தை, ரோமர் 8:11 போடுங்க. ரோமர் 8:11 திரும்ப போடுங்க. அன்றியும் இயேசுவின், புரியுது? எத்தனை பேர் புரியுது? இட்ஸ் வெரி, இந்த ஒரு வசனத்தை எவ்வளவு மேட்டர் இருக்கு தெரியுமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பினது ஒரு ஆவி. நல்லா கவனிக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசுவை கல்லறையிலிருந்து, மரித்தோர்ல இருந்து ஒரு ஆவி வந்து எழுப்பிச்சான். இப்ப அந்த ஆவி எங்க இப்போ இருக்குதான்? கவனிங்க. கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில், சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா வியாதி வந்தா நீங்க பயப்படவே மாட்டீங்க. சீப்போ அப்படின்னு போட்டு சொல்லிடுவீங்க. மரியாதையே கிடையாது வியாதிக்கெல்லாம். சீப்போ இயேசுவின் நாமத்துல. இயேசு எங்கேயாவது வந்து பிசாசுக்கு வியாதிக்கு மரியாதை கொடுத்தாராங்க? பிசாசை வந்து எங்க அனுப்புனாரு தெரியுமா? எந்த அளவுக்கு பிசாசை மதிச்சாருன்னா, பிசாசு கெஞ்சுது, ஆண்டவரே எங்கேயாவது அனுப்பிவிடுங்க, பண்ணிக்குள்ளேயாவது அனுப்பிவிடுங்கன்னா, போ நீ பண்ணிக்குள்ள போ. பண்ணிக்குள்ள வந்து ஆவி போனோடனே பண்ணிக்கு வந்து என்ன வந்துச்சு? டிப்ரெஷன் வந்து பண்ணி போய் சூசைட் பண்ணிச்சு. பாத்தீங்களா? அந்த லேகியோனை சுகமாக்க வரல, லேகியோன் ஃபுல்லா பண்ணிக்குள்ள போயிடும். ஆவி உள்ள போனா பண்ணி டிப்ரெஸ் ஆயிடும். பண்ணியே டிப்ரெஸ் ஆயிடுச்சு பாருங்க. பண்ணி டிப்ரெஸ் இப்ப சூசைட் பண்ணிச்சு. புரியுதுங்களா? ஏன்? லேகியோனுக்குள்ள இருந்து ஆவியை துரத்திட்டு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஊத்தினார். அதே மனுஷன் இருந்தா பாத்தீங்களா? அந்த லேகியோன் பிடிச்ச மனுஷன் பெந்தேகோஸ்துனால அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஹல்லேலூயா. சோ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இப்ப இயேசுவை எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கல்லறையிலிருந்து, வெறும் கல்லறையிலிருந்து மட்டும் எழுப்பலங்க, கல்லறையிலிருந்து எழுப்பி அந்த கல்லறைக்கு வெளியில இருந்த அந்த கல்லையும் புரட்டி போட்டு வெளியே கொண்டு வந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? கல்லறையில இருந்து எழுப்பி அந்த கல்லறையில இருக்க கல்லையும் புரட்டி போட்டான். அது ஒரு பெரிய கல்லு. அந்த 3வது நாள் வந்து இந்த ஸ்திரீகள் எல்லாம் போறாங்க பாத்தீங்களா? மரியாள், மகதலேனா மரியாள், அவங்க எல்லாம் போறாங்கல்ல, ஸ்திரீகள்லாம் இயேசுவோட சரீரத்துக்கு வந்து, சடலத்துக்கு வந்து நல்ல வாசனை பொருட்கள் எல்லாம் வைத்து என்ன பண்ணணும்? அது வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது வந்து யூதர்களுடைய ஒரு ஒரு பழக்க வழக்கம். அது யூதர்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. போகும்பொழுது அவங்க பேசிட்டு, எப்படி இந்த கல்லை நாங்க புரட்டி போறது, பெரிய கல்லா இருக்குன்னு டிஸ்கஷன் எல்லாம் போகுது. கரெக்டா இல்லையா? வசனம் இருக்குது, பேசுறாங்க, எப்படி பெரிய கல்லா இருக்கே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க.
அவ்வளவு பெரிய ஒரு பெரிய கல், ராட்சச கல் அது. பெரிய ஏன்னா ஒரு குகைக்குள்ளதான் வைப்பாங்க, ஒரு பெரிய கேவுக்குள்ளதான் வைப்பாங்க. நம்மள மாதிரிலாம் 6 அடிலாம் கிடையாது. அது ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கும், ஒரு வீடு மாதிரி இருக்கும். அப்படிதான் வைப்பாங்க. அந்த கல்லையும் புரட்டி போட்டு வெளியே கொண்டு வந்தார். லாசரோட உயிர்த்தெழுதல்ல பாத்தீங்கன்னா கல்லை யார் புரட்டி போட்டா? லாசரு புரட்டி போட்டாரா? கிடையாது. ஏன்னா லாசரோட உயிர்த்தெழுதல் வந்து எப்படி நடக்குதுன்னா, இயேசுக்குள்ள இருந்த அதிகாரம், இயேசுக்குள்ள இருந்த வல்லமை, இயேசுக்குள்ள இருந்த வார்த்தை அனுப்பப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். லாசரோட உயிர்த்தெழுதல் வேற, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வேற. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? How many of you able to understand this? The resurrection of Lazarus is different from the resurrection of Jesus. I would rather say the resurrection of Jesus is completely different and it is in a higher realm than the resurrection of Lazarus. அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வந்து லாசருடைய உயிர்த்தெழுதலை விட மிக 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 பல மடங்கு மகிமையானது. ஏன்னா லாசரு உயிர்த்தெழும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் லாசரஸ்குள்ள கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் போயெல்லாம் எழுப்பி உள்ள, இயேசு மேல ஒரு அதிகாரம் இருந்துச்சு, அத்தாரிட்டி இருந்துச்சு, இயேசு மேல ஒரு வல்லமை இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்ததுனால வல்லமையும் அதிகாரமும் இருந்துச்சு, பவர் அண்ட் அத்தாரிட்டி இருந்துச்சு. அந்த பவர் அண்ட் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி இயேசு பேசுற வார்த்தை வந்து போய் வேலை செய்யும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறதுனால நீங்க பேசுற வார்த்தையிலும் அதிகாரமும் இருக்கு, வல்லமையும் இருக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதே அதிகாரம், அதே வல்லமையை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ அந்த வார்த்தை உள்ள போது, கல்லறைக்குள்ள போது, போய் லாசருவை எழுப்புது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை நீ என்ன பண்ணு, வெளியே கொண்டு வந்து அவனுடைய இதெல்லாம் என்ன பண்ணு, அவருடைய இந்த கிரேவ் க்ளோத்ஸ், அதாவது கல்லறை துணிகள்லாம் நீ என்ன பண்ணு, கலட்டி விடு அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அறிவுரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பரிசுத்த ஆவியானவர் எழுப்பி கல்லையும் புரட்டி கொண்டு வெளியே வர்றாரு. இன்னைக்கு அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள வேலை செய்யறாரு. லாசருக்குள்ள இருந்ததோட, லாசருவை பார்த்து நம்ம வியப்படைகிறோம்ல, உயிரோட எழும்பி வந்தா. இல்ல இல்ல இல்ல, லாசரு உங்களை பார்த்து வியப்படுகிறாருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, லாசருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. எத்தனை பேருக்குங்க புரியுதுங்க? லாசரு வந்து ஆண்டவரே என்னை சுகமாக்கும் ஜோம் உட்காந்து இயேசு நாமத்துல நான் சுகமானேன்னு சொன்னாலும் நடந்திருக்காது எதுவும். ஆனா இன்னைக்கு நீங்க வீட்டுல உட்காந்து இயேசுவின் நாமத்துல நான் சுகமா இருக்கிறேன், அவர் தழும்புகளால் சுகமா இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது உங்க வாயில நீங்க பேசும் பொழுது வல்லமை அதிகாரம் என்ன பண்ணப்படுது? வெளியரங்கமாக வெளிப்படப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? இதுதான் வந்து எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். எதுக்கு உங்களை பரிசுத்த ஆவியானவர் வச்சு அபிஷேகம் பண்ண? இதுக்கு தான் அபிஷேகம் பண்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்ன்றது சாதாரண காரியம் கிடையாதுங்க. உலகத்தையே கலக்கிற ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு. அப்போஸ்தலர் புத்தகத்துல போட்டிருக்கு, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள் போட்டிருக்கு. வசனத்தை படிச்சிருக்கீங்களா? தமிழ்ல வந்து உலகத்தை கலக்கிறவங்கன்னு வரும். ஆங்கிலத்துல எப்படி வரும்னா, ஹியர் கம்ஸ் பீப்புள் ஹூ ஹவ் டர்ன்ட் தி வேர்ல்ட் அப்சைட் டவுன். அந்த வசனத்தை எடுக்கிறேன் ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் 17:6. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள். ஆங்கிலத்தில் எப்படி வரும்னா, these who have turned the world upside down have come here to. இது வந்து ஆதி திருச்சபையில் இருக்கிற அப்போஸ்தலர்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு வசனம். ஹல்லேலூயா. ஆமென். வேர்ல்டை வந்து அப்சைட் டவுனா மாத்திட்டாங்க. அப்படின்னா உலகத்துல சில காரியங்கள் வந்து இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் தலைகீழா மாத்துறதா தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு த வேர்ல்ட் சிஸ்டம். எத்தனை பேருக்கு புரியுங்க? உலகத்துல இருக்கிற சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ற மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வந்து ஒர்க் ஆகாது. ஆமென். நம்ம போன டியூஸ்டே பார்த்தோம் பாத்தீங்களா, உலகத்துல வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க? எல்லாம் முடிஞ்சு வெற்றி வந்த பிறகுதான் செலிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும். பார்ட்டி எப்போ கொடுப்பாங்க? ப்ரொமோஷன் வந்த பிறகுதான் பார்ட்டி. இல்ல ட்ரீட் எப்போ கொடுப்பாங்க? கல்யாணம் நடந்து திருமணம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் ட்ரீட். பிள்ளை பிறந்த பிறகுதான் ட்ரீட். கரெக்டா? ஆனா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏசாயா 54:1 போடுங்க. ஏசாயா 54:1 போடுங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, போதும். கர்ப்ப பிள்ளை பெறாத மலடி மகிழ்ந்து பாடு. எந்த வீட்டுல பிள்ளை பெறாத மலடியை பார்த்து மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரித்து பாடி ஆனந்த சத்தமிடு. எந்த இடத்துல இப்படி நடக்கும் சொல்லுங்க? உண்மையா சொல்லுங்க, எங்கேயாவது இப்படி நடக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? பிள்ளையே இல்ல, 10 வருஷமா பிள்ளை இல்ல, 5 வருஷமா பிள்ளை இல்ல, மகிழ்ந்து பாடுமா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்ல அந்த 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 அம்மா தான் மகிழ்ந்து பாடுமாங்க? அந்த பிள்ளை இல்லாம இருக்கு பாத்தீங்களா ஒரு அம்மா, அந்த அம்மா தான் மகிழ்ந்து பாடுமா? அந்த அம்மா மகிழ்ந்து பாடினாலுமே சுத்தி இருக்கலாம் என்ன சொல்லுவான்? ஒரு புள்ள கூட இல்ல,
அது நம்ம ஊர்ல இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமான வார்த்தைகள் நம்ம ஊர்ல தான் யூஸ் பண்ணுவானுங்க. நம்ம கலாச்சாரம் வந்து சில இதெல்லாம் ரொம்ப மோசமானது காரியங்கள்லாம் இருக்குது. புள்ளன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு புழு பூச்சி கூட இல்ல. உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. நீ என்ன ரொம்ப ஜாலியா போற? அதுவும் அந்த அந்த மாரி அந்த மாரி இருக்கவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பாவம் அவங்கள போட்டு ஒரு மாரி ஆக்கிருவாங்க. கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா எங்கேயாவது வெளியலாம் போனா, ஆமா இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா ஒரு புள்ளைய பெத்து எடுக்கிறதுக்கு என்ன இல்ல உனக்கு? ஒரு இது கிடையாது. இப்படிதான் பேசுவாங்க நம்ம கலாச்சாரத்துல. திருமணமாகி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆயிறக்கூடாது. உடனே நல்ல செய்தி இல்லையா? நல்ல செய்தி இல்லையா? திருமணமானதே நல்ல செய்தி தான். இதுக்கு மேல வேற என்ன நல்ல செய்தி வேணும் உங்களுக்கு? அ? என்னங்க? சும்மா போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. நல்ல செய்தி இல்லையா? நல்ல செய்தி இல்லையான்ட்டு. என்ன கல்ல தான் தூக்கி போடணும். நல்ல செய்தி. கல்ல தூக்கி மண்டையில தான் போடணும் அவங்க கேட்கறவங்க. இந்த மாதிரி தான் பண்றது. புரியுதுங்களா? அ? அப்படிப்பட்டவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில இடங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஃபங்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த மாரி இந்த பேபி ஷவர் அந்த மாரி ஃபங்ஷனுக்குலாம் கூட மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா கிறிஸ்தவர்களே சில பேர் ரொம்ப இந்த ட்ரெடிஷனலா இருக்கிறவங்கலாம் இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரொம்ப போட்டு அவங்கள போட்டு ரொம்ப ஏதோ ஒரு இந்த 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 அன்டச்சபிலிட்டின்னு வாங்க பாருங்க தெரியுமா? தீண்டத்தகாதவர்கள் மாரி நடத்துறது. அந்த மாரி நடத்துறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த வசனம் உங்களுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. கற்ப வேதனை படாதவளோ கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. பட்டவளுடைய பிள்ளையை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கம்பீரித்து பாடு, நீ மகிழ்ந்து பாடு, பிள்ளை இல்லையா கம்பீரித்து பாடு, மகிழ்ந்து பாடு. அப்ப வாழ்க்கைப்பட்டவள்னா திருமணமாகி பிள்ளை பெற்றிருக்கா பாத்தீங்களா, அவளை விட உனக்கு அதிகமான பிள்ளைகளை நான் கொடுக்க போறேன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீ நீ துதிக்க துதிக்க, நீ கொண்டாட கொண்டாட, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த, கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை கொடுப்பார். ஹalleluya. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். ஹalleluya. நீங்க துதிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? எனக்கு எப்படி திருமணம் நடக்கும்? எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்? எனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும்? எனக்கு எப்படி என்னோட பொருளாதாரம் முன்னேறும்? நான் எப்படி இந்த கடன்ல இருந்து வெளியே வருவேன்? அப்படின்னு சொல்லி கவலைப்படுறது உங்க வேலை கிடையாது. ஆனா உலக உலக நீதி என்ன சொல்லுது? வாட் இஸ் த வேர்ல்டு சிஸ்டம் சேயிங்? உலகத்துல பாத்திருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை உங்க வீட்டுல போயிட்டு இருக்கு. நீங்க வந்து கவலையே படாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது, என்ன கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டியா நீ? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கீங்களா இல்லையா? என்னமோ கவலைப்படுறது வந்து ஒரு பெரிய இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர்லாம். இந்த 24 ஹவர்ஸ் கவலைப்படுறதே ஒரு வேலை சில பேருக்குலாம். எதுக்கு எடுத்தாலும் கவலை. கவனிச்சிருக்கீங்களா? நான் சொல்லுவேன், ஏங்க பயப்படுறீங்கன்னா, என்ன பிரதர் இது கூட ஆமா, இது கூட பயப்படக்கூடாது. ஆமா எழுதி வச்சிருக்கு பாருங்க, இதுக்கெல்லாம் பயப்படலாம், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்ட்டு. இவங்களுக்கு ஒரு சான்ஸ், எதுக்காவது பயப்படணும். அதுக்கு ஒரு சான்ஸை பிடிச்சி வச்சுக்கிறது, பயப்படுறது. பயப்படுறது மட்டும் இல்ல, இருக்கிற ஊழியக்காரன்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது. ஐயோ பிரதர் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ பிரதர் அப்படி ஆயிடுச்சு. சில பேர்லாம் பார்த்திருக்கேன். ஓயாம இதான் வேலை. இது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. முதல்ல இந்த இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றதை நிறுத்திட்டு கம்பீரித்து பாட ஆரம்பிங்க. துதித்து பாட ஆரம்பிங்க. ஸ்டார்ட் டு செலிப்ரேட். கர்த்தர் எவ்வளவு எதுவுமே இல்லையா பாருங்க, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என் வாழ்க்கையில வந்து நன்றி சொல்ல எதுவுமே இல்லைங்க அப்படின்னு அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. பிரதர் உங்களுக்காவது ஏதாவது 4 அற்புதம்லாம் நடந்திருக்கு பிரதர், அதனால நீங்க நன்றி சொல்றீங்க. எனக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கல பிரதர். நான் ஒண்ணே சொல்லட்டா உங்களுக்கு? எல்லா அற்புதத்திற்கும் மேலாக ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதுதான் ரட்சிப்பு. Hallelujah. More than any miracle, the greatest miracle has happened in your life. That is called the salvation. Amen. ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீதியால உங்களை என்ன பண்ணிருக்கிறார்? போத்தி வைத்திருக்கிறார். ரோப் ஆஃப் ரைச்சஸ்னஸ். சோ உங்க ரட்சிப்புக்கு நீங்க என்ன பண்ண ஆரம்பிங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க முதல்ல. எதுவுமே இல்ல பிரதர், பெருசா பணம் இல்ல, பெருசா பதவி இல்ல, பெருசா அந்தஸ்து இல்ல, பெருசா வீட்டுல ஒரு சமாதானம் இல்ல, எதுவுமே இல்லைன்னுங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஓரமா வச்சு, ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறீர், தேவரே நீர் என்னோட இருக்கிறீர். ஹalleluya. இந்த மரண இருளிலும் நீ என்னோட இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் மேல் இருக்கு. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பணம் இல்ல, அந்தஸ்து இல்ல, உயர்வு இல்ல, எதுவும் இல்ல, ஆனா நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இருதயம் தேவனுடைய சமாதானத்தினால நிரம்ப ஆரம்பித்து விடும். ஹalleluya. பிலிப்பியர் 4:17 போடுங்க. வாங்க டக்குன்னு வாங்க, பிலிப்பியர் 4:17.
இதெல்லாம் நான் எதுக்கு பேசிட்டு இருக்கேன்னா, எப்படி நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்கிறது என்பதை நீங்க பார்க்கணும்னா இந்த மனநிலையில இருந்தா தான் பார்க்க முடியும். இந்த மனநிலையில இல்லைன்னா நன்மை கிருபை பின்னாடியே நின்று இருந்தாலும் உங்க கண்ணு குருடா தான் இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க எப்படி ஜெபம் பண்ணுன்றதை எழுதிட்டு இருக்காரு. ஒண்ணுக்கும் கவலைப்படாம எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம், பிரேயர் வித் தேங்க்ஸ் கிவிங். எப்படி வருது பாருங்க இங்கிலீஷ்ல, இன் எவ்ரிதிங் பை பிரேயர் அண்ட் சப்ளிகேஷன் வித் தேங்க்ஸ் கிவிங். சோ எல்லா ஜெபமும் எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரத்துடனே தான் இருக்கணுமா. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ தெரியப்படுத்தீங்கன்னா என்ன நடக்குமா? அதுதான் அடுத்த வசனம், 7வது வசனம் போடுங்க. அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது எதுக்கும் கவலைப்படாம எல்லா ஜெப குறிப்பையும் எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு நான் தெரியப்படுத்தும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, என்னங்க உங்க புத்திக்கு மேல ஒரு சமாதானம் இருக்குங்க. அது உலகம் தரும் சமாதானம் கிடையாது. இயேசுவே சொல்றாருல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், அது உலகம் தரும் சமாதானத்தை போல இராது. உலகத்தின் சமாதானம் வந்து எப்படி ஆபரேட் ஆகுதுன்னா, உலகத்துல சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 நாடுகள் வந்து யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் சடனா ஒரு மாசம் கழிச்சு அந்த 2 நாட்டுக்கும் சமாதானம் வந்துருச்சு அப்படின்னு நியூஸ் வருது. அப்படின்னா என்ன நடத்தம்னா யுத்தம் நின்றுச்சு. யுத்தம் நின்னதுனால என்ன ஆயிடுச்சு? இப்ப சமாதானம் வந்துருச்சு. சோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் சமாதானம் எல்லாம் எப்போ வரும்னா, ஒரு காரியம் நடந்த பிறகுதான் சமாதானம்னுவாங்க. இது வந்து புத்திக்கு மேலான சமாதானம் கிடையாது. இது வந்து எப்படி சொல்றது, கார்னல் பீஸ்னா மாம்சத்தை சார்ந்த சமாதானம். ஒரு காரியம் நடந்தா சமாதானம், நடக்கலன்னா சமாதானம் கிடையாது. அவ்வளவுதான். சோ காண்கிறத வைத்து முடிவு செய்கிற சமாதானம், காண்கிறத வைத்து பெற்றுக்கொள்கிற சமாதானம், அது விசுவாசத்தினால உண்டாக்குற சமாதானம் கிடையாது. இதுதான் உலகத்தில் இருக்கிறது. சோ விசுவாசியும் இப்படிதான் இருக்கிறாங்க நிறைய பேர். நடந்தா சமாதானம், நடக்கலன்னா சமாதானம் கிடையாது. அப்போ விசுவாசியே கிடையாது. நீங்க உங்க பைபிளே உங்களை வந்து விசுவாசின்னு தான் கூப்பிடுது. பிலீவர், விசுவாசி, விசுவாசத்துல வாழ்வதுன்னா காண்கிறதுக்கு முன்பதாகவே அது நடந்து முடிந்ததாக நீங்க அதை விசுவாசித்து அதற்காக சோத்திரம் பண்ணி அதை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளணும். அது நடக்கிறதுக்கு முன்பதாகவே நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசி. விசுவாசின்னு என்னது? நடக்கிறதுக்கு முன்பதாக நடந்துருச்சு ஐயா அப்படின்னு சொல்றோம் பேர் தான் விசுவாசி. புரியுதுங்களா? சில பேர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், என்னதான் ஆண்டவர் நன்மை செய்தாலும் அது என்னன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல எனக்கும். நானும் வந்து அது அப்புறம் தான் கண்டுபிடிச்சிட்டேன். இவங்களை வந்து இயேசுவே மாற்ற முடியாதுன்னு கண்டுபிடிச்சேன் நான். கொஞ்ச நாளைக்கு பல காட்டிட்டு இருப்பாங்க, 2 நாள் கழிச்சு முன்னாயிருவாங்க, மூஞ்சி இப்படி ஆயிரும். சீரியஸா சொல்றேன். நான் இப்போ சில பேர்லாம் பார்த்துருக்கேன், நம்ம ஊழியத்திலே இருக்கிறாங்க சில பேர்லாம். 2 நாள் சந்தோஷமா இருப்பாங்க, 3வது நாள் வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை தான் உண்மையிடும், அதாவது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆண்டவர் அதனாலதான் இப்போ சங்கீதக்காரன் எழுதுறாரு சங்கீதம் 103ல, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. புரியுதுங்களா? அவர் செய்த நன்மைகளை மறவாதே. ஏன்னா மறதி ஒரு வியாதி. சோ இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி அற்புதம் செஞ்சிருப்பாரு, அதை மறந்துட்டு என்ன பிரதர் பண்றாரு ஆண்டவர். அந்த மாதிரி நேரத்துல எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த மாதிரி நேரத்துல எனக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு தேவ மனிதன். சரிங்களா? சரி, ஓகே. சோ எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். இது காத்துக்கொள்ளணுமா? இது எப்படி இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, அந்த பீஸ் ஆஃப் காட் which surpasses all understanding will guard your hearts and minds through Christ Jesus. ஏசாயால வந்து பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசனமாக ஏசாயா ஒரு காரியத்தை எழுதுறாரு, எப்படி எப்பொழுதும் சமாதானத்தோட இருக்குது. இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானது. பிலிப்பியர் 4:6-7. ஏசாயா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவன் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். பூரண சமாதானத்தோட எப்படி வாழ்றதுன்னா, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகா வருது. யூ வில் கீப் him in perfect peace whose mind is stayed on you. உங்களுடைய மனசு கர்த்தர் மேலையும் கர்த்தருடைய வசனத்தின் மேலையும் எப்பொழுதும் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபெக்ட் பீஸ் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. பூரண சமாதானத்துல
நீங்க வாழ முடியும். எத்தனை பேருக்கு பூர்ண சமாதானத்துல வாழணும்னு ஆசை? கை தூக்குங்க பார்க்கலாம். How many of you want to live in perfect peace? எப்பொழுதும் நான் பூர்ண சமாதானத்துல இருக்கணும் பிரதர், கை தூக்குங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்படின்னு வசனமே கிடையாது எங்கேயுமே. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், பூரண சமாதானத்தோட வாழணுமா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு ஒரு வசனம் கிடையாது. ஏன்னா நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு பூர்ண சமாதானம் உண்டாகாது. புரியுதுங்களா? நான் ஜெபம் பண்ணி பூர்ண சமாதானம் வராது. ஸோ நல்லா கவனிங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறது நான் கேட்டிருக்கேன். பிரதர், நீங்க ஜெபம் பண்ணும்போது பெரிய சமாதானம் இருந்துச்சு பிரதர், பயங்கர ஒரு சமாதானம். 2 நாள் கழிச்சு காணாம போயிருச்சு பிரதர். அதனால நீங்க என்ன பண்ணுங்க பிரதர், ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு விட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, எனக்கு ஒரு ஜெபத்தை போட்டுருங்க பிரதர். இப்படி ஆண்டவர் உங்களை வைக்கவே இல்லை. அவர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஐயோ, இவனுக்காக நான் இயேசுவை அனுப்பி சிலுவையில ரத்தத்தை சிந்தி தழும்புகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குனா, இவன் என்னடா நான் கிரண் பாலுக்கு போனா பண்ணி 2 நாளுக்கு ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு என்னுடைய கிருபையே அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கானே, நான் சிலுவையில செய்ததே புரியாம இருக்கானேன்னு அவர் அங்க உட்காந்து மண்டையை சொல்லிக்கிட்டு இருப்பார். என்னங்க கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேர் புரியுது? கரெக்டா இல்லையா? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு கிறிஸ்தவத்துல. கிரண் பால் போன் எடுக்கலன்னா சரி, வேற ஏதாவது தேவ மனிதர் இருப்பாரா அவைலபிளா? கிரண் பால் கொஞ்சம் ஓவரா சீன் போடுவார், அப்பப்போ போன் எடுக்க மாட்டேன்னுவாரு. சரி, வேற யாருக்கா ஃபோன் பண்ணுவோம், இவருக்கு ஃபோன் பண்ணுவோமா, அவருக்கு ஃபோன் பண்ணுவோமா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? இது இந்த ஃபோன் பண்ணி ஜெபம் பண்றதெல்லாம் வந்து பேபி கிறிஸ்டியன். பேபி கிறிஸ்டியன் என்னது? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும்ல, அவங்களுக்கு தான் இதெல்லாம். புரியுதுங்களா இல்லையாங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆண்டவர் அதற்கான வழிகளை வைத்திருக்கிறார். பூரண சமாதானத்தில் வாழ்வதற்கான வழிகளை வைத்திருக்கிறார். வேதம் வந்து ரொம்ப அழகா கிளியரா இருக்கு. வேதத்துல வந்து பாருங்களேன், கன்ஃபியூஷனே கிடையாது. பவுல் சொல்றாரு, அவர் குழப்பத்தின் தேவன் கிடையாது. இஸ் நாட் காட் ஆஃப் கன்ஃபியூஷன். என்னங்க ஏசாயா 26:3 இவ்வளவு தெளிவா தெளிவா இருக்குங்க. இதுக்கு மேல என்னங்க தெளிவா பேசணும்? You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வார். வெரி கிளியர். இதுதான் வந்து பவுல் வந்து திருப்பி பிலிப்பியர்லயும் எழுதுறாரு. வாங்க பிலிப்பியர் 4க்கு வந்துருங்க திரும்ப. எப்படி வந்து பூரண சமாதானத்தில் இருக்கணும்? முதலாவது உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? ஜெபம் வந்து விண்ணப்பங்களும் சோத்திரத்துடனே ஏறெடுக்கணும். அது வந்து பிலிப்பியர் 4:6. அப்பொழுது 7வது வசனம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்ன பண்ணுமா? உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது இது மட்டும் பத்தாது தம்பி. ஜெபம் பண்ற நேரம் மட்டும் நீ ஸ்தோத்திரம் பண்ணா பத்தாது, மத்த நேரம் என்ன பண்ண போற? கரெக்டா இல்லையாங்க? ஜெபம். அதனாலதான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்கு, மெசேஜ் கேட்கும்போது நல்லா இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? சொல்லுவாங்க, பிரதர் மெசேஜ் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு பிரதர், சண்டே காலையில போய் சர்ச்சில் உட்காந்து மெசேஜ் கேட்கும்போது சூப்பரா இருக்கு பிரதர், அப்புறம் ஜூம் மீட்டிங்ல அவங்க மெசேஜ்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு பிரதர், அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு மாதிரி ஆயிடுது பிரதர். ஏன்னா மெசேஜ் கேட்கும்போது உங்க மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்குதுங்க? கேட்கிற செய்தியின் மேல இருக்குது, வாசனத்தின் மேல இருக்கு. ஜெபம் பண்ணும்போது உங்க சிந்தை ஃபுல்லா கர்த்தர் மேல இருக்குது. வர்ஷிப் பண்ணும்போது ஃபுல்லா உங்களோட இருதயம், உங்க சிந்தை, உங்க வாய் எல்லாமே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருது. அதனால பூரண சமாதானத்தை இருக்கிறீங்க. மத்த நேரம் வந்து எதையாவது யோசிக்கிறது. அதுக்குதான் பவுல் வந்து 8வது வசனத்தை எழுதுற. 8வது வசனம் எடுங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்தித்துக் கொண்டிருங்கள். புரியுதுங்களா? சிந்தித்துக் கொண்டிருங்கள். மற்ற நேரம் சிந்திக்கிறீங்களா இல்லையாங்க? எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? மற்ற நேரம் பிரெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? கிடையாது. மற்ற நேரம் ஜெபம் பண்ணும் பொழுது கத்தர் மேல சிந்தனை இருக்குது, வேதத்தை படிக்கும் போது கத்தர் மேல சிந்தனை இருக்குது, ஒர்ஷிப் பண்ணும்போது கத்தர் மேல சிந்தனை இருக்குது, இந்த மாதிரி மெசேஜ் கேட்கும் பொழுது, கூட்டங்கள் அட்டன் பண்ணும்போது கத்தர் மேல சிந்தனை இருக்கு. இது வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு வாரத்துல மிஞ்சி போனா இதெல்லாம் சேர்த்தா ஒரு 20-30 மணி நேரம் வச்சுக்கலாம். ஆனா ஒரு வாரத்துல 20 மணி நேரம் தான் இருக்கா? ஒரு நாளுமே 24 மணி நேரம் இருக்கு. மத்த நேரம் உங்க 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 நீங்க என்ன சிந்திக்கணும்ன்றதுக்கான லிஸ்ட் தான் இது. புரியுதுங்களா? எதை சிந்திக்கணுமா? கடைசியாக சகோதரரே, ஃபைனலி மை பிரதரன் அப்படின்னு நிறைய இடத்துல பவுல் எழுதுவார். அந்த மாதிரி எழுதும்போது என்ன அர்த்தம்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எழுத போறாருன்னு அர்த்தம். பவுல் கடைசியா நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு. நீங்க பாத்தீங்களா, இந்த பாரு, கடைசியா நான் சொல்றேன், நான் ஊர் கிளம்ப போறேன், கடைசியா நான் சொல்றேன் ஒழுங்கா படி அப்படின்னு உங்க பிள்ளைங்கிட்ட சொல்றீங்க பாத்தீங்களா? நான் போயிட்டு வரதுக்குள்ள ஒழுங்கா படிச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது கடைசியா சொல்றதுனால தூக்கி குப்பையில போட்டுறக்கூடாது. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்.
அதான் சொல்றார் கடைசியா சகோதரே, உண்மை உள்ளவைகள் எவையோ, ஒழுக்கமானவைகள் எவையோ, நீதி உள்ளவைகள் எவையோ, கற்புள்ளவைகள் எவையோ, அன்புள்ளவைகள் எவையோ, நற்கிரைகள் உள்ள எவையோ, புண்ணியம் உள்ள இது சரி, இது எல்லாம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன்? எவையோ 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 எவைகளோ எவைகளோ எவைகளோ, இந்த எவைகளோ எல்லாம் எங்க இருக்குங்க? இவ்வளோ எவைகளோ இருக்குங்க. இதெல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறது பிரதர்? சொல்லுங்களேன், யாரா சொல்லுங்களேன் கரெக்டா. இதெல்லாம் எங்க பிரதர் கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க கரெக்டா. பாப்போம் யார் கரெக்டா சொல்றான்னு பார்ப்போம். இத்தனை எவைகளும் இருக்குது: உண்மை, ஒழுக்கம், நீதி, நீதி, கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கிரி நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் உள்ளவைகள், எதுவோ இதெல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். வேர்ட் ஆஃப் காட் இன்சைட் ஆஃப் அஸ்ஸா. ஓகே, வேர்ட் ஆஃப் காட். ஓகே, அது இன்சைட் ஆஃப் அஸ் உள்ள போகணும் சிஸ்டர். கரெக்டாக தான் சொல்றீங்க சிஸ்டர் ஹெலன், வந்து கரெக்டாக தான் சொல்றீங்க. இங்க இருக்கிறது உள்ள போயிடணும். ஸோ இங்க டைரக்டா ஒன்றும் இருக்காது. இருக்கிறத தூக்கி உள்ள போயிடுச்சுன்னா இருக்கும். டைரக்டா உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஹalleluya, எத்தனை பேர் புரியுது? ஸோ இது எல்லாம் வார்த்தையில தான் இருக்கு. அதனால தான் அதை எல்லாம் நீங்க என்ன பண்ணுமா, தியானிக்கணும் சொல்றார். புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். இங்கிலீஷ்ல வந்து மெடிடேட்னே வருது, தமிழ்ல வரும் சிந்திங்கள் தான் வருது, இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வருது. மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ். மெடிடேட்னா அதையே திரும்ப 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 யோசிக்கணும். கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் த சேம் திங் அகைன் அண்ட் அகைன். அதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் என்னன்னா ஒரே காரியத்தை திரும்ப 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 யோசிக்கணும். அதுக்கு பேர் தான் மெடிடேஷன். கவலைப்படுறதும் அதே தான், மெடிடேஷன் தான். தெரியுமா? கவலைப்படுறதும் மெடிடேஷன் தான், தியானம் தான். கவலைப்படுறதுல என்ன பண்றீங்க? எது நடக்காது, எது விளங்காது, எது நாசமா போகும், எது கலந்துட்டு போவோம், எது உடச்சிக்கிட்டு போவோம் அப்படின்றது திரும்ப 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 யோசிக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் கவலைப்படுறது. நெகட்டிவான காரியத்தை, நடக்காத காரியத்தை, நாசமா போற காரியத்தை, அழிந்து போற காரியத்தை, மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை திரும்ப திரும்ப யோசிச்சா அது பேர் கவலைப்படுறது. கடைசியாக சகோதரரை, உண்மை உள்ளவைகள் எவையோ, ஒழுக்கமானவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் உள்ளவைகள், அதாவது வேத வசனத்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறது பேரு என்னது? அதுதான் ரியல் தியானம், ரியல் மெடிடேஷன். புரியுதுங்க உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சிச்சுங்க? அதனாலதான் வசனத்தை எடுத்து உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் புரியுது? வசனத்தை எடுத்து உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். ஹalleluya, glory to God, amen. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் பவுல் எழுதிட்டு அது என்ன நடக்குமா பாருங்க. அடுத்த வருஷம் படிங்க, அடுத்த வருஷம் படிங்க, 9வது வசனம் இது படிச்சிருவோம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் கற்றடைந்தும் கேட்டும் கண்டிருக்கிறவைகள் எல்லாவைகளையும் அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பவுல் என்ன சொல்றாரு பிலிப்பியர் சபைக்கு? எப்பா, என்கிட்ட என்ன கற்றுக்கொண்டியோ, என்னிடத்துல என்ன பார்த்தியோ, என்னிடத்துல என்ன கேள்விப்பட்டியோ, அதாவது என் வாழ்க்கையை பார்த்து என்ன கத்துக்கிட்ட, என்ன கேள்விப்பட்ட, என்ன படித்து கொண்ட, அதை எல்லாவற்றையும் அதை என்ன பண்ண நீங்களும் செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஓகே, இப்போ வந்து பிலிப்பியர் சபைக்கு பவுல் வந்து பர்சனலா தெரியும். சபையை விசிட்லாம் பண்ணுவார் அவர் போய். ஏன்னா அவர் தான் வந்து அப்போஸ்தலர், விசிட்லாம் பண்ணுவார். இப்போ நமக்கு எங்க இருக்காரு? நம்ம எப்படி பவுலை பார்க்கறது? நம்ம எப்படிங்க பவுலை பார்க்கறது? நான் பவுலெல்லாம் அவர் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் தான் போய் பார்க்கணும். அதுக்கெல்லாம் நேரம் நிறைய அதுக்கெல்லாம் நிறைய நாட்கள் இருக்கு, நிறைய வருஷங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னும் ஆண்டவர் உங்களை வெத்தலை பார்க்க வச்செல்லாம் கூப்பிடல பரலோகத்துக்கு, சரிங்களா? எப்போ போகணும் காத்துட்டு இருக்கேன் பிரதர், உங்களெல்லாம் யாரும் கூப்பிடல, சரிங்களா? இங்கே தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஸோ எப்படி நம்ம பவுலை சந்திக்கிறது? எப்படிங்க? பவுலோட நிருபங்கள் வழியாக தான் பவுல் எப்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். பவுல் எங்கேயாவது கவலைப்பட்டாரு, துக்கப்பட்டாரு, பவுல் எங்கேயாவது வந்து முறுமுறுத்தாரு, ஜெயில இருக்கும்போது அழுதாரு. ஜெயில இருக்கும்போது எழுதின புஸ்தகம் தான் பிலிப்பியர் புஸ்தகம். ஹalleluya. ஜெயில உட்காந்து எழுதின புஸ்தகங்கள்ல பிலிப்பியர் புஸ்தகம் ஒண்ணு. இட்ஸ் a ஜெயில் எபிசல், இட்ஸ் a prison epistle. அங்க உட்காந்து லெட்டர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? அது ரொம்ப முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? ஜெயில உட்காந்து எழுதின வசனம் 4:4. நான் யோசிச்சு பார்ப்பேன், எப்படிதான் இந்த மனுஷனுக்கு இப்படிலாம் வருதோ அப்படின்ட்டு. 4:4 போடுங்க. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றும் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ், அகைன் ஐ வில் சே ரிஜாய்ஸ். ஜெயிலுக்குள்ள இல்லாமே சந்தோஷத்தை இழந்து போன கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தெரியுமா? ஜெயிலுக்குள்ள இல்ல, பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்குது பிரச்சனை, இல்லைன்னு சொல்லல, பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனாலும் ஏதோ பெருசா நாளைக்கு காலையில உங்களை தூக்குல தொங்க விடுற போற மாதிரியே கவலைப்பட்டுட்டு இருப்போம் உட்காந்து. கரெக்டா இல்லையாங்க?
ஏன் நமக்கு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், அஹ், கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுவதில் நாம் தவறிவிட்டோம். அதனாலதான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் வந்து தங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் பெரிய பெரிய அற்புதம்லாம் பார்த்துருக்காங்க, பயங்கரமான மிரக்கல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. நான்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் தெரியும். நான்லாம் ஆச்சரியப்பட்டு பார்ப்பேன் அவங்களெல்லாம். இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நான் கூட அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் பார்த்தது இல்ல. மரணத்திலிருந்து எழுப்பி விட்டார் கர்த்தர் என்ன, அந்த மாதிரி நோயிலிருந்து சுகமாக்கினாரு, இவ்வளோ ஒரு மோசமான கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினார்னுவாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்களோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா அன்றைக்கு அந்த அற்புதத்தை பார்த்தார்கள், ஆனால் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில தியானம் பண்ணாமல், கர்த்தருடைய வார்த்தையை தங்களுடைய இருதயத்தில் ஒளித்து வைக்காமல், கர்த்தருடைய வார்த்தையில அவர்களுடைய சிந்தையை நிரப்பாமல் இருந்ததுனால அந்த விசுவாசம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறான்றதுக்கான ஒரு அடையாளம். அதுதான் அதுக்கு பேர் அற்புதம், அடையாளம். சைன் அப்படின்னு ஏன் வைக்கிறாங்க? அடையாளம் அது. ஆனா ரியலா கர்த்தரை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக மட்டும்தான் நீங்க உணர முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரிஞ்சிருச்சுனா ஒவ்வொரு நாளும் உணரணும். ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் காட் எவ்ரி டே இன் மை லைஃப்னா இட் இஸ் ஒன்லி பை த வேர்ட் ஆஃப் காட் யூ கேன் டு இட். ஹalleluya. என் மினிஸ்ட்ரி வந்து சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி, மிராக்கல் மினிஸ்ட்ரி. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் எப்படி தெரியுமா உணர்றேன்? வார்த்தை மூலமா தான் உணர்றேன். என் மினிஸ்ட்ரியே மிராக்கல் மினிஸ்ட்ரி தான். அற்புதம், அடையாளம் அதிகமான நடக்கிற ஊழியத்துல தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். ஆனா அதனால நான் ஆண்டவர் உணர்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது 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 வந்து ஒரு அடையாளமாக இருக்கு, அதனால இருக்குது. ஆனா அதுக்கு மேல நான் கர்த்தரை உணரணும்னா எப்படி உணரணும்? வார்த்தையின் மூலமா தான் உணர முடியும். புரிஞ்சிருச்சுங்களாங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் பாத்தீங்கன்னா பெரிய அற்புதம் நடக்கும். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா விசுவாசம் இல்லாம ஒரு மாதிரி இருப்பாங்க. நானே நினைப்பேன், ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை எல்லாம் செஞ்சிருக்கீங்க, எப்படி ஆண்டவர் எங்க இப்படி போனாங்க அப்படின்னு பார்த்தா, வார்த்தையின் மேல தங்களுடைய வீட்டை கட்டாமல் போய்விட்டார்கள். தே ஹேவ் நாட் எஸ்டாப்ளிஷ்ட் தேர் லைஃப் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஹalleluya. அற்புதம் அற்புதம் நடந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா அற்புதம் மட்டும் ஒரு மனுஷன் என்ன பண்ணாதுங்க, திருப்தி ஆக்காது. அற்புதம் தேவை, கண்டிப்பா அற்புதம் தேவை. ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் மிரக்கல். ஏன்னா என் மினிஸ்ட்ரியே மிரக்கல் மினிஸ்ட்ரி தான். ஹீலிங் தேவை, பினான்சியல் பிரேக் த்ரூ தேவை, எல்லாமே தேவை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தாதான் அவர் பிரசனத்தை நீங்க உணர முடியும். ஏன் தாவீதால பிரசனத்தை உணர முடிஞ்சுன்னா, வார்த்தையின் மேல அதிகமாக அவன் என்ன பண்ணியிருந்தான், தன்னுடைய வாஞ்சையை விருப்பத்தையும் வைத்திருந்தான். His desire was for the word of God. தாவீது எழுதுறாரு சங்கீதம் 119. அதுதான் லாங்கஸ்ட் சாம் இருக்கிறதுல நீடிய பகுதி வந்து சங்கீதம் 119. கர்த்தருடைய வார்த்தையின் மகிமையை பத்தி எல்லாம் எழுதுவாரு அதிகமாக. அதுல வந்து சில சில வசனங்களை நம்ம படிப்போம். ஹalleluya. ஒரு இடத்துல வந்து என்ன எழுதுறாருன்னா, ஆண்டவரே இது பாருங்க, 119 119ல 105. Psalms 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் ம். பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் எதுவா இருந்துச்சா? தேவனுடைய வசனம். சோ என்ன சொல்றாரு? இருள நடந்தாலும், மரண இருள நடக்கும்போது, அதுதான் இப்ப சங்கீதம் 23 எழுதுறாரு. மரண இருள நடக்கும்போது அவருக்கு எப்படி கர்த்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சு. ஏன்னா வசனம் அவருக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. பாதைக்கு அதாவது அது தீபமாக இருக்கிறது. ஆமென். இன்னும் சில வசனங்களை படிப்போம். அவர் சொல்றாரு பாரு, 40வது வசனம் போடுங்க. இதோ உம்முடைய ம். கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருக்குன்னா வார்த்தையின் மேல் வாஞ்சையா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல கட்டளைகள் தான் இருந்துச்சுல்ல, மோசையின் புஸ்தகம் ஃபுல்லா கட்டளைகள் தான் மேக்சிமம். அதனாலதான் கட்டளைகள் மேல் வாஞ்சையா இருந்தேன்னு எழுதுறாரு. நம்ம நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், உம்முடைய நீதி தான் என்னை உயிர்ப்பிக்கும். யோர் ரிவைவ் மீ இன் யோர் ரைச்சஸ்னஸ். சோ வார்த்தையை உள்ள நீங்க வாஞ்சிக்கும் பொழுது, வார்த்தையை நீங்க உட்கொள்ளும் பொழுது அவருடைய நீதி உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறது. அதுல நிறைய வசனங்கள் இந்த இந்த வந்து பாருங்களேன். இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா ஜெபம் பண்றாரு. இந்த 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 ஜெபம் ரொம்ப முக்கியம். 18வது வசனம். இது நீங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க. 18வது வசனம். 18th verse. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் ஆ. பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஆ, இது ரொம்ப ரொம்ப டெய்லி நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு ஒரு வசனங்க. இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க வசனத்தை படிக்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே உமது வேதத்தின் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு எனக்கு என் கண்களை திறந்தருளும். ஓப்பன் மை ஐஸ் that I may see wondrous things from your law. ஹalleluya, ஹalleluya. இன்னொரு ஒரு இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு இருக்கு பாருங்களேன். 9வது வசனம். ரொம்ப எனக்கு நான் வாலிபனா இருக்கும்போது அதிகமாக எனக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? ஆ, உமது வசனப்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே தானே. ஆ. சோ ஒரு மனுஷனுடைய வழிகள் எப்படி சுத்தமாக்கப்படுகிறது?
ஸோ சுத்தம் சொல்லும் பொழுது வெறும் பாவத்தை மட்டும் பேசல, நிறைய மாம்சமாக யோசிக்கிற காரியங்கள், கார்னல் திங்கிங்ன்றாங்க பார்த்தீங்களா? ரோமர் 8லலாம் வருது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்குது. ஸோ அந்த மாம்ச சிந்தை, சுயத்துல யோசிக்கிறது, செல்ஃபிஷ் காரியங்கள், அதாவது சுயநலமா இருக்கிறது, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுறது? எப்படி நம்ம வழிகளை சுத்தம் பண்ணுவது? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறவன். பை டேக்கிங் ஹீட் அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். வசனத்தின் மூலமாக தான் நம்முடைய வழிகள் எல்லாம் சுத்தமாகுதான். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் ட்ரை திஸ். ஒரு சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்சா நான் கொடுக்குறேன். இன்னைக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு என்னங்க? Thursday. அடுத்த Thursday வரைக்கும் டெய்லி இதை எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 2 hours டெய்லி பைபிள் படிங்க. எத்தனை பேர் இந்த சேலஞ்ச் எடுக்கலாம்னு இருக்கீங்க? டெய்லி 2 hours. நாளையில இருந்து அடுத்த வியாழன் வரைக்கும் 2 hours பைபிள் படிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி கவலைப்படுறீங்கன்னு மட்டும் நான் பார்த்துறேன். சரிங்களா? படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, நிறுத்தி நிதானமா நல்லா அழகா படிக்கணும். ஓகே, 2 hours படிக்க சொல்லி கப்பர். ஓகே, கத்தரன் மேய்ப்பராக தாழ்ச்சி அப்படி படிக்கக்கூடாது. என்ன டெஸ்டா வைக்கிறாங்க இங்க? பிரைஸ்லாம் கிடையாது இதுக்கு. சரிங்களா? என்ன படிச்சுட்டு வந்து பிரைஸ்லாம் கேட்காதீங்க. என்கிட்ட பிரைஸ்லாம் கொடுக்க முடியாது எதுவும். புரியுதுங்களா? இல்லை அது அதெல்லாம் கிடையாது. இங்கே பைபிள் குஸ், இந்த ஏவன் சீக்கிரம் பைபிள் படித்தா இந்த காம்படிஷன்லாம் இங்கே கிடையாது. அதையும் நான் பார்த்துட்டேன். வருஷத்துக்கு 3 வாட்டி பைபிள் படித்தேன், 4 வாட்டி பைபிள் படிச்சேன்னுவாங்க. ஆனால் 24 hours கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் கண்டுபிடிச்சேன் பைபிள் படிக்கிறத ஒரு போட்டி மாதிரியும் படிக்கலாம் போல அப்படின்ட்டு. சீக்கிரம் படிக்கணும், சீக்கிரம் படிக்கணும், 3 மாசத்துல படிக்கணும், 2 மாசத்துல படிக்கணும், 1 மாசத்துல படிக்கணும், எப்படியாவது பிரைஸ் வாங்கணும். என்னங்க பிரைஸுக்காக யாரா பைபிள் படிப்பாங்களாங்க? அந்த பிரைஸ் என்ன மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபா இருக்குமா? டப்பா தருவாங்க. நான் பார்த்துருக்கேன். எங்க நான் இருந்த சபையில, வளர்ந்து வந்த சபையில வருஷம் சில பேர் பிரைஸ் வாங்குவாங்க. 6 மாதத்தில் பைபிள் படித்தார் அப்படின்னு வாங்குவாங்க. ஒரு டப்பா, இவ்வளவு பெரிய டப்பா கொடுப்பாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் கொடுப்பாங்க. நான் நினைப்பேன், ப்ரெஷர் குக்கருக்கு இல்லாம பைபிள் படிப்பீங்க? ஒரு 1000 ரூபா இருந்தா ப்ரெஷர் குக்கரப்ப வாங்கி, இந்த காலத்துல 1500 2000 ப்ரெஷர் குக்கர் கிடைக்குது. நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப 300 400 தான் இருக்கும் ப்ரெஷர் குக்கர். அதுக்கு உட்காந்து பயங்கரமா பைபிள் படிப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில விசுவாசமே இருக்காது. அப்பதான் கண்டுபிடிச்சா ப்ரெஷர் குக்கருக்காக பைபிள் படிக்கிற கிறிஸ்தவர்கள் இவங்களாம். எங்க ப்ரெஷர் குக்கர் கிடைக்கும், எங்க டப்பா கிடைக்கும், எங்க அது கிடைக்கும், அதுக்குன்னு பைபிள் படிச்சவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியுமா? நான் சும்மா கிண்டல்லாம் பண்ணலங்க, உண்மையா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. ப்ரெஷர் குக்கருக்காகலாம் மாட்டிக்காதீங்க. வேணா சொல்லுங்க, நான் கூட உங்களுக்கு வாங்கி தரேன் ப்ரெஷர் குக்கர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்திரனை ஆசை வச்சிருக்கிறார். ஒரு ப்ரெஷர் குக்கர்னா நான் வாங்கி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஆனா பைபிளை நல்லா படிங்க, ஒழுங்கா படி. சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த காம்படிஷனுக்கு படித்தேன். நான் எத்தனை வாட்டி படிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா பிரதர்? ஆனா தெரியலையே. உங்களை பார்த்தா தெரியலையே. 10 வாட்டி படிச்சேன்றீங்க, பார்த்தா தெரியலையே. ஃபுல்லா அவிசுவாசத்தோட தான் இருக்கிறீங்க. 10 வாட்டி படிச்ச மாதிரி ஒண்ணுமே ஒரு அறிகுறி கூட இல்லையே. புரியுதுங்களா? ஸோ 2 மணி நேரம் டெய்லி படிங்க. எப்படி படிக்கணும்னா, இதுதான் உங்க ஜீவன். எப்படி படிக்கணும்னா, திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு நீங்க படிக்கணும் உட்காந்து. இந்த போர்டு எக்ஸாம்க்குலாம் படிப்பாங்க பார்த்தீங்களா? +2 போர்டு எக்ஸாமுக்கு, அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குலாம் படிப்பாங்கல்ல, இந்த சாட் எக்ஸாமு, ஜிமேட் எக்ஸாமு, ஜிஆர்இ எக்ஸாமு, டோஃபல் எக்ஸாமு, எஸ்பெஷலி இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், ரொம்ப பயங்கரமான போட்டி இருக்கிற தேர்தலுக்குலாம் பயங்கரம், இதுதான் என் ஜீவன் படிப்பாங்க. அந்த மாதிரி படிச்சு பாருங்க. ஒரு வாரத்தில் பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. இது நான் ஓப்பனாக சொல்றேன், உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்களே வந்து என்கிட்ட சொல்வீங்க அடுத்த வாரம், பிரதர் 2 மணி நேரம் டெய்லி வந்து படித்தேன் பிரதர், என் ஜீவனே இதுதான், இதுதான் என் வாணியை வாழ வைக்க போது. நான் படிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு வாரத்தில் உங்க மனநிலை டோட்டலா மாறுங்க. கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். ஐம் டெல்லிங் யூ, கம்ப்ளீட்லி காட் வில் சேஞ்ச். என்ன படிக்கணும்னு கேளுங்க. முதல்ல வந்து சுவிசேஷத்தை படிங்க, உட்காந்து விடுங்க. அடுத்தது பவுல் எழுதின நிருபம். பவுல் எழுதின நிருபத்துல ரொம்ப முக்கியமான நிருபம் வந்து ரோமர் படிங்க. முடிஞ்சா ரோமர், கலாத்தியர், எபேசியர், அந்த மூணு ரொம்ப முக்கியமானது. ரோமர், கலாத்தியர், எபேசியர், ரோமன்ஸ், கலேஷியன்ஸ், எஃபிஷியன்ஸ். ஹalleluya. இதெல்லாம் படிங்க. 2 hours படிங்க ஒரு நாள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிற மாதிரி என் லைஃப் இதுதான். என் லைஃப் மாறணும். எப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து நீங்க பாஸ் ஆனீங்கன்னா உங்க லைஃப் மாறிடுதுல, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க லைஃபே வேற மாதிரி மாறுதுல, அந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க இந்த சேலஞ்சுக்கு? பார்க்கலாம், உங்க கைகளில் பார்க்கலாம். இதை நீங்க ஒரு வாரம் பண்ணுங்க. 2 மணி நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் பண்ணாதீங்க. 2 மணி நேரம் பண்ணுங்க. 2 மணி நேரம் கண்டினியூஸா பண்ண முடியலனாலும் காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க வேற மனிதனா மாறிடுவீங்க. சாமுவேல்ல படிச்சோம் பாத்தீங்களா? 1 சாமுவேல் 10ல படிச்சோம்ல, அந்த பாவியானவர் அவர் மேல் வரும்பொழுது வேறு மனிதனாக மாறினாராம்.
இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். இன்னைக்கு வார்த்தை உங்களை நிரப்ப 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 as the word of God fills your heart, fills your mind, fills your soul. தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தை, உங்க சிந்தையை, உங்க ஆத்மாவை நிரப்ப 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 நான் சொல்றேன், நீங்க வேற மனிதனாக மாறி விடுவீர்கள். You will become a completely different man. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Reheneme shikarabo. Hallelujah. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும், ஹalleluya, உங்களுடைய எல்லா விளைச்சலினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்களுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், உங்களுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஸோ உங்களை இந்த வசனத்தை வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தரை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உங்களுடைய பண்டசாலைகள் என்றால் உங்களோட அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், கோல்டு, லேண்டு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அபரிவிதமாக பெருகும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இது கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். நீங்கள் கொடுக்கும்பொழுது கர்த்தரை கனம் பண்ணுறீங்க. ஆமென். கிவிங் இஸ் an act of faith. கொடுப்பது என்பது விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக இருக்குது. ஒரு மனுஷன் கொடுக்கிறான் என்றால் அவன் கர்த்தரை நம்பிதான் கொடுக்கிறான் என்ற அர்த்தம். ஹalleluya. So when you give, you say I trust the Lord. அதனால தான் கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில கொடுக்கிறது ஒரு முக்கியமான பகுதி. எப்படி வேதம் வாசிக்கிறது ரொம்ப முக்கியமோ, ஜெபம் பண்ணுவது ரொம்ப முக்கியமோ, அதே போல கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது ரெண்டுமே தேவைப்படுது. ஆண்டவர் ரெண்டுமே கேட்கிறார். ஒரு சைட்ல உன்னோட ஃபைனான்ஸ்ல எனக்கு ஃபெய்த் வேணுன்றார். ஃபைனான்ஸ்ல உன்னோட ஃபெய்த், ஃபைனான்ஸ்ல எப்படி ஃபெய்த் நான் காட்டுறது? How do I show my faith in finance? Only by giving. Hallelujah. Amen. So when you give, you say God is your source. நீங்க கொடுக்கும்போது கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் என்பதை நீங்கள் அறிக்கை செய்றீர்கள், நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஆமென். ஸோ கொடுக்கறதுக்கான வழிகளை உங்களுக்கு வைத்திருக்கிறோம். யூபிஐ மூலமா கொடுக்கறதுக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் யூபிஐ, மற்ற யூபிஐ மூலமாக அதை ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை யூபிஐ நம்பர் 9884160264, இல்லை யூபிஐ ஐடி jjkiranpal@okicici, இல்லை டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், பேங்க் ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமேன். கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அபிரோதமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். இந்த ஊழியத்தோட those are partnering with this ministry, உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய காணிக்கையினாலும் அநேகர் இந்த ஊழியத்தை நீங்க தாங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் பரவதற்கான வழிகளை நீங்க உண்டாக்கி கொண்டிருக்கிறீங்க. யுவர் கிவிங் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கறனால அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆமென். ஸோ கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார். நீங்க அனுப்பின பிறகு, ஆஃபரிங் அனுப்பின பிறகு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத வார்த்தையை நான் அனுப்பி விடுவேன். ஆமென். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்.